பொய் சுத்துற கழுதையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. கழுதை ஒரு நாள் எச்சி உரைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது எங்க உரைக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும். கழுதைக்கு கால் எங்க எட்டும், முக்கியமான இடத்துல எட்டும். அதுக்கப்புறம் எதுவுமே வேலை செய்யாது. நிறைய மட்டும் திராவிட மாடல் வேலை செய்யாது. ஆமா, அதனால உடன்பிறப்புகளுக்கும் திமுக காரங்களுக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், அந்த அந்த கார்டு வைக்க மறந்துடாதீங்க. அதை வைக்காம வெளியில போயிடாதீங்க. பத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். திமுக ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு வர்ற பொய்களில் ஒன்று, நாங்கள் தான் சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் அப்படிங்கிற பொய். பாஜக உள்ள பூந்துரும் பாய், நாங்கள் மட்டும் இல்லைன்னா பாஜக என்ன உங்களை முடிச்சு விட்டுருப்பாங்க. நாங்கள் தான் அந்த கிரிக்கெட் விளையாடும் போது பேண்ட்டுக்குள்ளே வைக்கிற கார்டு மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்துங்க. அதனால் எங்களை தவிர ஓட்ட வேறங்க மாற்றி போட்டுறாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒரு பதட்டத்திலேயே ஒரு அச்சத்திலேயே வச்சுருப்பாங்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் திமுக. இவங்களும் அதை நம்பிக்கிட்டு போயிட்டு ஜமாத்தில் சர்ச்சில் எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு மொத்தமாக போயிட்டு திமுக குத்திட்டு வந்து படுத்துருவாங்க. இது காலம் காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு, யோ அவங்க கார்டு இல்லையா, உன்னை அட்டாக் பண்ணுற பாலு அவங்க தான் அப்படின்ட்டு தெரிய மாட்டேங்குது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு நட்சத்திர பேச்சாளர் இருக்காருங்க இல்லையா, திமுகவை சார்ந்தவர்களுக்கு அவருடைய பேச்சு தான் பயங்கரமாக பிடிக்கும். அவருடைய பேச்சு தான் ரசித்து கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இஸ்லாமியர்களை பார்த்து இதுக்கு நீங்க எச்ச சோறு தின்னலாம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. இந்த திமுக காரங்க எவ்வளவு ஒரு கேடுகட்ட மனநிலை கொண்டவர்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆமா, ஒன்றும் இல்லை, சென்னை ராயபுரத்தில் நடந்த ஒரு திமுக கூட்டத்தில் தான் இந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை பார்த்து இதுக்கு நீங்கள் எச்சசோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, இஸ்லாமியர்களோட நோன்பு துறக்கிற அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு அவர்களைப் போலவே உடை அணிஞ்சு அந்த குல்லாலாம் அணிஞ்சு அவருடைய அந்த தொழுகையிலெல்லாம் கலந்துக்கிட்டு அந்த உணவு இருந்துற அந்த நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு. அதுக்காக இஸ்லாமியர்களை பார்த்து இவர் சொல்கிறாரு, இவர் போய் கேட்டாராம், பாய் என்னங்க பாய் அங்கெல்லாம் போய் போகிறீங்க அப்படின்ட்டு. 4 இடத்துல எங்கள் ஆளுங்க 4 பேர் இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னாராம். இதுக்கு நீங்கள் எச்சசோறு தின்னலாம் அப்படின்ட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு. எவளோடு கட்டி புரண்டு கொண்டு இருந்தான், எவன் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுங்களா? அவன் நோம்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிக்கிறேன். நான் கேட்டேன் ஏப்பா இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்றான், எல்லா இடத்துலயும் நாங்க 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சசோறு தூண்டாண்டா. இவருடைய மனநிலை புரியுது அவங்களுக்கு. குறிப்பா நான் இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள்ட்ட கேட்கிறேன், அவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்றது புரியுதா? இது ஏதோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து தெரியாம பேசின வார்த்தை கிடையாது. இதுதான் ஒட்டுமொத்த திமுக காரனுடைய மனநிலை. அதை பிரதிபலிக்கும் விதமாக தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு. அவங்க எப்படி பாக்குறாங்க, டேய் நீ ஏன் ப்ராடக்ட், நீ அதே எப்படி நீ என்ன கேட்காம நீ போய் அங்கே போய் கலந்துக்கலாம், இங்கே போய் கலந்துக்கலாம், உனக்கு நான் தான் அத்தாரிட்டி, உனக்கு என்னை கேட்காம நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தானே மனநிலை. அப்படி ஒருவேளை என்னை கேட்காம ஏதோ பண்ணிட்டினா, இத்தனையும் பார்த்தீங்கன்னா விஜய் ஜஸ்ட் போய் கலந்துக்கிறாரு, அவங்க இருக்கிற இடத்துல போய் கலந்துக்கிறாரு. இஸ்லாமியர்கள் ஒன்றும் பனையூருக்கு போய் விஜயை பார்த்து பனையூரில் போய் தொழுகை நடத்தி அங்கே ஒன்றும் பண்ணல, அவங்க இருக்கிற இடத்துல விஜய் தானாக வந்து கலந்து கொள்கிறார் இல்லையா? இதுக்கே எப்படி நீ உள்ள விடலாம், எப்படி நீ அங்கே விஜய் அனுமதிக்கல, நீ இதுக்கு பேசாம நீ எச்சசோறு திங்கலாம். அப்போ நாங்கள் தாண்டா அவனுக்கு அத்தாரிட்டி, என்னை தாண்டி நீ எதையும் பண்ணக்கூடாது, யாரும் அங்கே வரவும் கூடாது பார்த்துக்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு திமிரான அல்லது ஒரு ஆதிக்க சிந்தனை அப்படிங்கிறத நீங்களே பாரு. இதுக்கு திமுக காரங்களை சொல்லி ஒன்றும் வரப்போறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக காரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க மனநிலையும் ஒரு அதிகார மனநிலையும் வர்றதுக்கான காரணம் யாரு அப்படின்னா இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவங்களும் தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜி, நம்ம சர்ச்சில் இருக்கிற மொத்த ஓட்டு உங்களுக்கு தான், ஜமாத்தில் இருக்கிற மொத்த ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்ட்டு மொத்தமாக கொண்டு போய் குத்திட்டு, இங்கே பாருங்க ஐயா, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான், எங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு, உங்களை விட்டா எங்களுக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு தொடர்ச்சி அவர்களுக்கு அந்த மனநிலையை வர வச்சவங்க யாருன்னா இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவங்களும் தான். இவங்களுக்கு ஒரு நினப்பு, என்ன நினப்பு, திமுக தான் நம்மளை வந்து இங்கே பாதுகாக்குது, வடநாட்டிலலாம் பாரு எப்படிப்பட்ட மத கலவரங்கள், மத வெறுப்பு, இஸ்லாமியர்களை பாரு மற்றவங்க வந்து எப்படி வெறுக்கிறாங்க, எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்படுது, அப்படிலாம் இல்லாமல் இப்படி ஒரு அமைதியான மாநிலமாக இருக்குது, எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்ட்டு ஒரு அறிவிலித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையே நான் வைப்பேன். ஏன்னா தமிழ்நாடு அங்கே வந்து மத கலவரங்கள் நடக்குது, தமிழ்நாடு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் திமுக கிடையாது. இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான காரணம், இங்கே எல்லாரும் சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் கடைபிடிக்கிறதுக்கான காரணம் அது தமிழர்கள் கிட்ட இருக்கிற இயல்பான குணம். அது அவனிடம் இருக்கிற அந்த சகிப்புத்தன்மை, அவனிடம் இருக்கிற அந்த எல்லாரையும் சகோதரர்களாக, நட்புகளாக, உறவுகளாக பார்க்கிற அந்த இயல்பான குணம், அது தமிழனுடைய குணம். அது
சரிங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் யாரா இருந்திருப்பான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில தலைமுறைகளுக்கு முன்னாடி. நம்ம பெரிய பஞ்சத்தப்பன் நம்ம மாமா மச்சான் தானே. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காகவோ அவன் இப்போ வேற்று மதத்தை தழுவி இருக்கிறான். வேற்று மதத்தை தழுவி கொண்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திடீர்னு அவன் எனக்கு அந்நியன் ஆக முடியாது. இப்பயும் அவன் எனக்கு மாமா மச்சான் தான், ஏன் பெரிய பஞ்சத்தப்பன் தான் அப்படின்ற அவனுக்கு அந்த புரிதல் அப்படி இருக்குது. அதனால தான் எல்லாரையும் அரவணைச்சு போகிறது, அதே மாதிரி இயல்பாக பழகிறது, யாரையும் எதிரியாக பார்க்காத ஒரு குணங்கிறது அது தமிழனுடைய இயல்பான குணம். நீ அந்த கிரெடிட்டை நோவாமல் தூக்கிட்டு போய் திமுகவுக்கு கொடுத்துட்டு நீ தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற, நீ இல்லைன்னா இந்நேரம் எங்கள் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ட்டு அவன் காலில் விழுந்து கிடக்கிற. உண்மையிலேயே தமிழனுடைய அந்த உயர்ந்த குணத்துக்கான கிரெடிட்டை கொண்டு போய் நீ திமுகவுக்கு கொடுக்குற அப்படின்னா, நீ தெரிஞ்சு நீ பண்ணுற அப்படின்னா நீ ஒரு அயோக்கியன். நீ தெரியாம பண்ற அப்படின்னா நீ ஒரு முட்டாள். எல்லா கிரெடிட்டையும் நீ கொண்டு போய் திமுக கொடுத்துட்டு நீ தான்ப்பா எங்களை காப்பாத்துற கொலசாமின்ட்டு காலில் விழுந்து கிடந்தா அப்ப அவனுக்கு அந்த மனநிலை வரத்தான் செய்யும். அவனுக்கு அந்த ஆதிக்கு என்னை தாண்டி எப்படா நீ வேறால உள்ள விட்டுறலாம், அல்லது என்னை தாண்டி எப்படா நீ வேற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திமிர்த்தம் அவனுக்கு வரத்தான் செய்யும். காரணம் யாரு? நீ தான். அப்போ இப்போ ஐயோ எங்களை அசிங்கப்படுத்தி விட்டான், எங்களை இப்படி எச்சசோறு தின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அதுக்கு மாத்திக்க வேண்டியது நீங்க தான். யாரும் எச்சசோறு எங்க ஓட்ட வாங்கி நிக்கிற நீங்க எச்சசோரா இல்ல நாங்க எச்சசோரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த மாதிரி கேட்டு பழங்க. எங்க கிட்ட ஓட்ட வாங்கி தின்னுட்டு இருக்கிற நீதாண்டா எச்சசோறு அப்படின்ட்டு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் SDPI கட்சியில் இருக்கிறவர் கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி கேட்டு பழங்க. இதை பார்த்தும் கூட இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு சூடு சுரணை வரவில்லை என்றால் அப்புறம் என்னத்தான் பண்றது? ஏதோ ஒரு தடவை அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து இவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டாருன்றதுக்காக வேண்டி அப்படி கொந்தளிச்சிங்க. இன்னி வரைக்கும் திமுக காரங்க அதையும் எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்கிறானுங்க. பாரு சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அவர் சொன்னதுக்கான கான்டெக்ட் வேற. அவர் ஒரு ஆதங்கத்துல போய் இந்த அயோக்கிய பயலுக்கு திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்களேயா? நீ ஒரு விஷயத்த நீ செய்யற அப்படின்னா இப்ப திமுக ஜெயிக்க வைக்கிற ஓட்டு போட்டு அவன் கொள்ளடிக்கிறான், அவன் அயோக்கியத்தனம் பண்றான், எல்லா விதமான கொடுமைகளும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. அப்ப நீ தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற, அதுக்கு முக்கியமான வாக்கு வங்கியா நீ தான் இருக்கிற அப்படின்னா அவன் பண்ற அந்த அயோக்கியத்தனத்துக்கும் கொள்ளைக்கும் நீ துணை போறன்னு தான் அர்த்தம் இல்லையா? அவன் கிரைம் பண்றான் அப்படின்னா நீ அதுக்கு ஒரு பார்ட்னர் இன் கிரைம், நீ அதுக்கு கூட்டு தானே. அவன் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான வாக்கு வங்கியா இருக்கிறது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களோட வாக்கு வங்கி தானே. ஓட்டை வாங்கி தானே அவன் ஜெயிக்கிறான். அப்ப அவன் பண்ற எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் இப்ப அவனால மக்கள் அனுபவிக்கிற எல்லா கொடுமைகளுக்கும் துணை போறது நீ தானே. அப்போ உன்னை சாத்தானின் பிள்ளைகள்னு கூப்பிடாம பின்ன கடவுளின் பிள்ளைகளாக கூப்பிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் அப்படி சொல்லிட்டாரு. ஆனா நல்லாவே தெரியும் இஸ்லாமியர்கள் முன்னெடுக்கிற எல்லா போராட்டத்துக்கும் கூட நின்று அவங்களுக்கு பக்கபலமா இருந்தது மற்ற எல்லாரை விட அண்ணன் சீமான் அவர்கள் தான், நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க எந்த போராட்டத்துக்கு கூப்பிட்டு அவர் இது வரைக்கும் வரல அல்லது உங்க கூட துணை நிக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல சமீபத்தில் இஸ்லாமிய சிறைவாசியா இருந்த ஒருத்தர் இறந்துடுறாரு. அவருடைய அந்த இறப்பு இதுல போய் கலந்துகிட்ட அண்ணன் சீமான் அவர்கள் அப்பா பாஷா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இதுக்கு பல விமர்சனங்கள் எல்லா தரப்புல இருந்தும் கடுமையான விமர்சனங்கள் அவருக்கு வந்துச்சு. ஆனா அதையெல்லாம் கூட பொருட்படுத்தாம அந்த அப்பா அப்படிங்கிற உறவோட அவர் கூப்பிடுறாரு. அவர் உங்களுக்கு ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரி போல அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக வேண்டி பிடிச்சிட்டு தொங்குறீங்க. ஆனா அதே இஸ்லாமிய சிறைவாசிகளை இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ற வார்த்தையை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் ஐயா கருணாநிதி அவர்கள். அந்த திமுக கட்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி. ஆனா எல்லாத்துக்கும் உங்க கூட நின்று உங்களை அந்த உறவோட அழைச்சி ஒன்றும் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார். என்னது அப்படின்னா, சிறுபான்மையினர் அப்படின்ற சொல்லையே நான் அருவருக்கிறேன், எவனாச்சும் சிறுபான்மையினர்னு சொன்ன அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். அவர்கள் இந்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மையினர் அவர்கள் அப்படின்ற வார்த்தையை அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் பயன்படுத்துகிறார். அப்படின்னும் போது சிறுபான்மை அப்படின்ட்டு ஒன்று ஒருத்தன் சொல்றான்னாலே உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை தனிமைப்படுத்தி உன்னை ஒரு பய உணர்வை அச்ச உணர்வை உனக்கு ஏற்படுத்தி நான் தான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறதுக்காக தான் சிறுபான்மை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் சிறுபான்மை அப்படிங்கிற வார்த்தையவே நான் அருவருக்கிறேன், அவர்கள் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மக்கள், ஏன் சொந்தக்காரன் அவன், ஏன் மாமன் மச்சான் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. அப்ப யார் உண்மையான பாதுகாவலர்கள் அப்படின்றத இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புரிஞ்சுங்க. முதல்ல உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற மனநிலையை திமுக காரன் ஏற்படுத்தி வச்சுக்கிறான் பாரு, அதுவே ஒரு அயோக்கியத்தனம். எதுக்கு உனக்கு இங்க பாதுகாப்பு? வடநாட்டில் அவன் அடிச்சுக்கிறான் வெட்டிக்கிறான்னா அது அங்க கணக்கு வேற. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க தலைமுறையா எல்லாருமே சொந்தக்காரனா இருந்தவன் தான் இப்ப வேற மதத்துக்கு மாறிடுறான். அப்படின் போது அந்த சகோதர உணர்வு அதெல்லாம் எங்கேயும் போகாது. அது தமிழர்களுடைய இயல்பான குணம். அது அப்படின் போது உனக்கு பாதுகாப்பு தேவை, இல்லைன்னா உங்களை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஒரு மனநிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காம பாரு, ஒரு பயத்தை திமுக காரன். இதுவே ஒரு அயோக்கியத்தனம். உண்மையை சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை, அதாவது தன்னுடைய கடவுள்களை வணங்கிக்கிட்டு பயபக்தியா இருந்துக்கிட்டு மற்ற மதத்தினரையும் அரவணைச்சு போகக்கூடிய எல்லாரையுமே சகோதரர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண இந்துவை
தொடர்ச்சியாக அவனுடைய கடவுள்களை இழிவுபடுத்தி, தொடர்ச்சியாக அவனுடைய மத நம்பிக்கையை இழிவுபடுத்தி, தொடர்ச்சியாக அவன் பின்பற்றுகிற வழக்கங்களை இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி அவர்களை சங்கிகளாக மாத்திர வேலையை செஞ்சிட்டு இருக்கிறதே இந்த திமுக கும்பல் தான். இந்த கருஞ்சட்டை கும்பல் வேலை வெட்டி இல்லாம நான் உங்களுக்கு முற்போக்கனை புடுங்குறேன், நான் உங்களுக்கு நான் பகுத்தறிவை கற்றுக் கொடுக்குறேன் சாதாரண இந்துக்களை சங்கிகளாக மாற்றக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த கும்பல் தான். இந்த கும்பலை காலி பண்ணாலே தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்துக்கும் வளரவே வளராது. இப்போ தமிழ்நாட்டில் சங்கிகளை வளர்த்து விட்டு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விடுற வேலையை செஞ்சிட்டு இருக்கிறதே திமுக தான் என்கிற உண்மையை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் உணர்ந்து விட்டால் இவர்கள் நமக்கு பாதுகாப்பு இல்லடா, நமக்கு ஆப்பு வைக்கிறவங்களே இவங்க தான்டா அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்குது. திமுக காரங்களுடைய அந்த உச்சக்கட்ட திமிர், உச்சக்கட்ட ஆணவம் இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திமுகனா யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுட்டு இருக்குது. இந்த சிறுபான்மை உடன்பிறப்புகள் சீக்கிரமா திருந்துருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எஸ்டிபிஐ கட்சியில் இருக்கிற நண்பர் கூட என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க உத எங்க உழுவும் தெரியுமா? பொய் சுத்துற கழுதையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, கழுத ஒரு நாள் எச்சி உரைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது எங்க உரைக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும். கழுதைக்கு கால் எங்க எட்டும், முக்கியமான இடத்துல எட்டும், அதுக்கப்புறம் எதுவுமே வேலை செய்யாது. நிறைய மட்டும் திராவிட மாடல் வேலை செய்யாது. ஆமா, அதனால உடன்பிறப்புகளுக்கும் திமுக காரங்களுக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அந்த அந்த கார்டு வைக்க மறந்துடாதீங்க. அதை வைக்காம வெளியில போயிடாதீங்க. பத்திரம். அடுத்த காரணம் சந்திக்கலாம். நன்றி.